ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபீஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோடய கணவருக்கு ஒரு ஹெல்த் செக்கப்புக்காக தான் இன்றைக்கி நாங்கள் பாண்டி மகாத்மாக்கு நாங்கள் போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு சரி ஹெல்த் செக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லோரும் கிளம்பியாச்சு. சரி கிளம்பும்போது பசங்களும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் போயிட்டு நம்ம மால்க்கெலாம் போகலாம் அப்படின்னுங்கிற ஒரு பிளானில் பிள்ளைங்களும் வந்துச்சு. சரியான வெயிலுங்க, செம்ம வெயில். காலையில் கிளம்புனோம். காலையில் ஒரு 9 மணிக்கு தான் கிளம்புனது. அதுக்கே பாருங்கள் என்ன வெயில் அதிகமாக இருக்குது. சரி போகும்போதே பசங்க எல்லாம் வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு எல்லாம் ஜூஸ் கேட்டாங்க. சரி பெரியவங்கலாம் எல்லாம் வந்து டீ சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இடைவெளில இந்த டீ டைமும் முடிஞ்சிச்சு. நம்மலாம் பெரியவங்கலாம் எல்லாமே டீ தான் சாப்பிட்டோம். சின்ன பசங்க எல்லாம் ஜூஸ் ஜில்லுன்னு சாப்பிட்டுச்சுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்தோம், ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கல. சரி எல்லாம் கிளம்பியாச்சு. காஃபி டீ ஷாப்புக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு மகாத்மாவை நம்ம ரீச் பண்ணியாச்சு. மகாத்மாவில் இந்திரா காந்தி டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ஃபஸ்ட்டு. சரி பல்லு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்த் செக்கப்பு சூப்பராக நடந்துச்சு. நல்லா சூப்பராக கவனித்து பார்த்தாங்க. மகாத்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பெஷலிட்டா ஹாஸ்பிட்டல் தான். எங்கள் சைடு இருக்கிறதுனால எங்களுக்கு சென்னைக்கு போகிறது லாங்கு. அதனால் நாங்கள் என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா உடனே நாங்கள் மகாத்மாவுக்கு போயிடுவோம். சரி ஹெல்த் செக்கப்லாம் முடிஞ்சிச்சு. வெயில் செம்மையாக இருந்துச்சு. பசங்க எல்லாம் ஐஸ்கிரீம் கேட்டுச்சுங்க. சரி பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. சின்ன பர்கர் கேட்டால் ஷைனா குட்டி. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பர்கரும் வாங்கி கொடுத்தாச்சு. சரி எல்லோரும் சாப்பிட்டோம். ஜாலியாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் வெயிலை பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், சரியான வெயில். சரி அங்கே மரத்தடியில் நல்ல ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. நல்லா சிட்டிங் ஏரியாவாக இருந்துச்சு. சரி நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாம் பசங்களாம் அங்கே தான் வெயிட் பண்ணியிருந்துச்சு. சரி எங்கள் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். எல்லாம் செக்கப்லாம் எல்லாம் ஓகே, நல்ல மார்க் இருந்துச்சு. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், அவங்க உடம்பு நல்லாயிருக்கு. அப்புறம் பர்கர் எல்லாம் சாப்பிட்டாங்க, பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்க ஸ்நாக்ஸு. அப்புறம் சமோசா, மினி சமோசா சூப்பராக இருக்கும் அந்த கேன்டீனில். அப்புறம் அந்த சமோசா சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் டீ சாப்பிட்டோம். பெரியவங்க எல்லாம் டீ சாப்பிட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம், ஜூஸ் இதே மாதிரி பசங்க என்ன விரும்புதோ அதுங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு, அப்புறம் ஃப்ரூட்டு வாட்டர்மெலன் அவங்க கட் பண்ணி இதே மாதிரி பவுலில் கொடுத்துருவாங்க. அதையும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டுட்டு மகாத்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு சரி பசங்களை அழைச்சிட்டு வி2 மாலுக்கு போயிட்டோம். கடலூரில் தான் இருக்குது இந்த மால். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். எங்கள் ஏரியாவுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது ஒரு பெரிய மால் தான். சென்னையை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன மால் தான். இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு ஹாப்பினஸ். பசங்களை அழைச்சிட்டு போய் மாலுக்கு எதுக்குங்க நாங்கள் போவோம், பர்ச்சேசிங்கை விட கேஎஃப்சியில் போய் பர்கர், பீஸா இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் கிளம்புறது. அந்த பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். ஷைனா குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி. பர்கர் சாப்பிட போகிறோம், பிஸா சாப்பிட போகிறோன்ட்டு அந்த பசங்களுக்கு ரொம்ப கேஎஃப்சி சாப்பிட போகிறோன்ட்டு. அப்புறம் உள்ளே எல்லாம் என்ட்ரானோம் மாலுக்கு. அப்பா உள்ளே போனோன்னு தாங்க ஜில்லுன்னு இருந்துச்சு ஏசிக்கு. சரி எப்படியாவது இங்கே 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியை பார்த்தோம். கேஎஃப்சி வெயிட் பண்ணுது. சரி நாங்கள் எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். வந்த பிறகு அப்புறமேல் கேஎஃப்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் ஒவ்வொன்று எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் கிளம்பிச்சு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆனால் பசங்க எல்லாம் 1, 2 எடுத்துச்சிங்க. டிஷர்ட்டு ஏன்னா சம்மர் வியர் போட்டிருந்ததுனால எடுத்துச்சிங்க. சரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மாலில் போய் நல்லா ஜில்லுன்ட்டு எல்லாம் இருந்தது, ஏசியில் இருந்தது. அது நல்ல வெளியில் வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாங்க, வெளியில் வந்து வெயில் நேரத்தில் கிளம்புறத அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன செய்கிறது, சம்டைம் நம்ம போகிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்துடும். முக்கியமான நேரத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அப்புறம் கீழே அந்த மாலுக்கு கீழேயே கிராசரி ஐட்டம்லாம் இருக்கும். அங்கே எல்லாம் போனோம். போய் சரி வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. முக்கியமாக கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க, நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த மாலில். அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டாங்க பசங்க எல்லாம். சரி வாங்கிட்டு அப்புறம் எக்ஸிலேட்டரில் ஏறி எங்கள் சாய்னா குட்டியை பாருங்கள், எந்த பயமும் கிடையாது. எவ்வளோ சூப்பராக ஏறி போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. அவங்களுக்கு நல்லா அந்த வி2 மாலுக்கு போய் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமாக போயிடுச்சு. நல்லா அந்த எக்ஸிலேட்டரில் ஏறி அவங்க ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் கூட பார்த்துமா பொறுமையாக போ அப்படின்னுங்கிறேன். இல்லைம்மா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அழகா போகிறாங்க பாருங்கள். எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஜாலியாக எல்லோரும் போனோம். மால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிச்சிங்க பசங்க. சரி பசங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் அப்படின்னுங்கிற மாதிரி. சரி டாக்டர் செக்கப்பும் முடிஞ்சிச்சு. சரி பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வெளியில் அழைச்சிட்டு போன மாதிரி. அப்புறம் எல்லாம் பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து போகலை. ஏன்னா வந்து இதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. சரி அதுக்கு பிறகு நம்ம பீச்சுக்கு போகல. சரி நெக்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணி நம்ம எங்கேயாவது ஒரு மினி டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை இது பண்ணியாச்சு. சரி ஃபுட் கோர்ட்டை பார்த்தோன்னே ஷாய்னா குட்டிக்கு ரொம்ப ஹாப்பினஸ். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி இங்கே எதுவுமே வேணாம், நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு வேணாம், நம்ம கேஎஃப்சிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் திங்ஸ் ஏதோ வாங்கிக்கிட்டு அப்புறம் கீழே வந்தாச்சு. அப்புறம் எல்லாம் 4th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அப்புறம் கீழே கேஎஃப்சிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கேஎஃப்சிக்கு போனோடனே பர்கர் தான் எல்லாருக்குமே, இந்த ஜிஞ்சர் பர்கர் ரொம்ப ஃபேவரெட் எல்லாருக்குமே. அது அப்புறம் கேஎஃப்சி எல்லாம் வாங்கிட்டு ஷாய்னா குட்டிக்கு ரொம்ப ஹாப்பினஸ். என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த கேஎஃப்சி தான். அது சரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். எல்லாம் பர்கரு இது எங்களுக்கு எல்லாரோடைய ஃபேவரெட்னால் இந்த ஜிஞ்சர் பர்கர் தான். நல்லாயிருக்கும், இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சரி பிள்ளைங்களாம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுச்சிங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதோட நம்ம வீட்டுக்கு போயிடலான்ங்கிற பிளான் தான் இருந்தது. பிள்ளைங்க மனசில் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. சரி அவங்க வேறு ஏதோ பிளான் வச்சுருக்காங்க. சரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பிளானை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டுட்டு அப்புறம் மேக்ஸ்க்கு போச்சுங்க. மேக்ஸில் போய் சம்மர் வியர் நிறைய போட்டிருந்தாங்க. பிள்ளைங்க எடுத்து இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டுச்சுங்க. டிஷர்ட்டு இதே மாதிரி சம்மர் வியர் ட்ரெஸ்ஸு நிறைய ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களும் எடுத்துச்சிங்க. நல்லா கொஞ்சம் பரவாயில்ல, அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ப்ரைஸு. சரி எது பிடிக்குதோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் நான். சூப்பராகவும் இருந்துச்சு, நிறைய அஃபர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு மேக்ஸில். மேக்ஸோட பிராண்டு வந்து நமக்கு அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். மேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸ் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி நான் இப்போ காஸ்மெட்டிக் ஐட்டம் போயிட்டேன். அங்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். காஸ்மெட்டிக்ஸ் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் பொண்ணு அது வாங்குகிற ஐடியாவில் இல்லை. சரி நான் பார்த்துட்டு இருந்தேன், அதோட இயரிங்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். சூப்பராகவும் இருந்துச்சு. சரி அப்படியே அந்த ஹேண்ட்பேக் பக்கம் கண்ணு போச்சு. இருந்தாலும் இங்கே எல்லாம் காஸ்ட்லிங்க, அது வாங்குகிற ஐடியாவும் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இதோட ரேட்லாம். அது நம்ம வெளியில் வாங்கினா வெளியில் வாங்கினா நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த மாலுங்கும்போது எல்லாமே டபுள் சார்ஜாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், பிராண்டடாக நல்லாயிருக்கும். சரி பார்த்தோம் ஹேண்ட்பேக்கை. பிளாக்னாலே கொஞ்சம் ஃபேவரெட் தான். இது ஒரு 800 சம்திங் தான் இருந்துச்சு. ஆனால் சின்ன பேக்காக இருந்துச்சு. பார்த்துட்டு பிள்ளைங்களோட ஐடியா என்னென்னா எல்லாம் டிமார்ட் போகணுன்ட்டு. ஏன்னா கடலூரில் புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் யாருமே பார்க்கல. சரி பசங்களோட பிளானே அது டிமார்ட் போகணுங்கிறது பிளான் தான். சரி அப்புறம் உள்ளே என்ட்ரானோம். எல்லாம் கார் பார்க்கிங் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கடலூரில் இப்போ டிமார்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புதுசாக பார்க்குறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராகவும் இருந்துச்சு. டிமார்ட்டுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ கடலூரில் இருக்கிறதுனால நம்ம கடலூர் சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய ஆஃபர். டிமார்ட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஃபஸ்ட்டு பேக்லலாம் பேண்டேட் போட்டு விட்டாங்க. ஆமாங்க, அவங்களோட டியூட்டியை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாம் உள்ளே என்ட்ரானோம். நிறைய ஆஃபர்ஸ். கூல்ட்ரிங்க்ஸ் தான் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஏன்னா சம்மர் டைம்ங்கிறதுனால நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க எல்லோரும் வாங்கினாங்க. சரி அவங்கவுங்களுக்கு எங்கள் நாத்தனார் வாங்கினாங்க, எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் வாங்கினாங்க, எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபோட அம்மா வந்திருந்தாங்க, அவங்களும் வாங்கினாங்க. சரி அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என் சைடு நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய நான் கிளிப்பிங் எடுத்தேன் நான். ஏதோ ஓரளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நான்.
என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்டும் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சாங்க. அங்கே உள்ள ரேட்டுக்கும் இங்கே உள்ள ரேட்டுக்கும் எப்படி இருக்குது, அப்ராடில் உள்ள ரேட்டுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. பரவாயில்ல, அங்கே விற்ற விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அங்கே குவாலிட்டி வைஸ் பார்த்தா அங்கே நல்லாயிருக்கும். அச்சு வெல்லத்தை பார்த்தோன்னே டெம்டிங் ஆகிடுச்சு. ஆமாங்க, வெல்லத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். அச்சு வெல்லம்னாலே அது ஒரு ஃபேவரெட் தான் எல்லாருக்குமே. அப்புறம் நிறைய கிளிப்பிங் எடுத்தேன். சரி, கிராசரி இருந்துச்சு வீட்டில். சரி, அதனால் நான் வாங்குகிற ஐடியா இல்லை. பேக்கை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை வந்துடும். அதுவும் எனக்கு பிளாக்குனா ஒரு ஃபேவரெட் அது நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அதை எடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணி நான் பார்த்துருவேன். எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எங்கள் ஷாயினா குட்டிக்கு டாய்ஸ் வாங்குறதுக்கு இது வாங்கலாமா அது வாங்கலாமா, ஷாயினா குட்டி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு இது வாங்கலாமா, இது ஃபிஷ்ஷு மீன் பிடிக்கிற மாதிரி அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு என்ன ஐடியா வருதோ தெரியல. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு என்கிட்ட கூட சாய்ஸ் கேட்டாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ ஷாயினா அப்படின்னேன் நான். அப்புறம் பார்த்துட்டு இந்த கிச்சன் டூல்ஸ் பார்த்தாங்க, கிச்சன் செட்டு பார்த்தாங்க. நிறைய இருக்குது வீட்டில், இருந்தாலும் அவங்களுக்கு புதுசாக வாங்கணும். அப்புறம் இந்த பேட்மிண்டன் பார்த்தாங்க. சரி, இது வாங்கலாமா இது வாங்கலாமா 2 சாய்ஸ் அவங்களுக்கு. சரி, எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒன்று வாங்கிக்க, ஏன்னா ரேட்டும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் நீ உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லியாச்சு. அதேமாதிரி வாங்கிட்டாங்க அவங்க. இந்த பாருங்கள், கேர்ள் ஃப்ராக்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. சரி, அதனால தான் நான் கிளிப்பிங் எடுத்தேன். பார்க்க எவ்வளோ சூப்பராக ரெயின்போ கலரில் எல்லா கலரும் இருக்குது அந்த ஃப்ராகில். பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ராக் போடவே முடியாது. ஆமாங்க, சம்மர் டயத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம வேர் பண்ணவும் கூடாது குழந்தைங்களுக்கு. நிறைய ஃப்ரோஜன் ஐட்டம் இருந்துச்சு. சரி, பார்த்தேன் நான் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. இல்லை, நான் இப்போ இது எதுவுமே நான் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. நான் கிராசரி எதுவுமே நான் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஏன்னா என்கிட்டயே இருக்குது, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதனால் தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் நான் கிளிப்பிங் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், ஒயர் பாய் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம பாய் விரிப்போம்ல, அந்த ஒயர் பாயெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மேட்டு பார்த்தாங்க. எப்போதுமே நம்ம போனாலே அந்த மேட்டு தான் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எங்கள் பொண்ணு வாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, நான் சென்னை டிமார்ட்டில் மிஸ் பண்ணது இங்கே இருந்துச்சு. ஆமாங்க, ஆம்லேட் ஃப்ரை பேன் நான் வாங்கணும்னு நினச்சேன் நான். அதே மாதிரி நான் ஒன்று வாங்கிட்டேன். சரி, பிளாக் வாங்கலாமா அந்த க்ரீன் வாங்கலாமா அப்படின்னு நினச்சேன் நான்ஸ்டிக்கில். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா அஃபர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. ஆம்லேட் போடணுன்னா எனக்கு அந்த மாதிரி ஃப்ரை பேனே என்கிட்ட இல்லை. சரி, அதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இது மாதிரிலாம் எல்லாத்தையும் பார்த்தேன். இது சம்மர் டைம், இது மாதிரி ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ங்கிறதுனால நிறைய வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. இது மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.